கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025 ஆண்டு அக்டோபர் மாத வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன். அதோட நான் பேசிட்டு இருக்கிறச்ச என்ன நிமித்தங்கள் ஏற்படுகிறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் பலன் சொல்றோம். இப்போ நம்ம பார்க்க போறது அக்டோபர் 27ஆம் தேதி, அதுல இருந்து நவம்பர் 2 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 வீக் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நிறைய மழை வரப்போகுது. அது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இயற்கை சீற்றங்கள் இருக்குங்கிறதெல்லாம் ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்கோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுறது, இந்த சந்திர பகவான் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலிருந்து பயணத்தை துவங்குறார். இந்த வாரம் மூலம் நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். நிறைய பேருக்கு இந்த வாரம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமா அமைய போறது, ரொம்ப பாக்கியமான வாரமா இருக்க போறது. நிறைய தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை வரும். ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு சாதகமா இல்லை, அக்ரசிவ் நேச்சர்ல அவர் உட்கார்ந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் இந்த சந்திரனுடைய பயணம் நமக்கு பாதுகாப்பு தருது. குரு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு நன்மையை தரும். உதாரணமா நம்ம ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றோம்னா குரு பகவானுடைய சப்போர்ட் அங்க இருக்கும், நல்லவர்களின் துணை இருக்கும், ஒரு வேலை கிடைச்சிடும். ஒரு வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், இதற்கான திட்டமிடல், ஒரு வேலைக்கு, ஒரு வியாபாரத்துக்கு, ஒரு படிப்பு சம்பந்தமா, அதெல்லாம் ரொம்ப நல்லா அருமையா அமையும். மல்டிநேஷனல் கம்பெனியில சிலருக்கு வேலை கிடைக்கும். பட் செவ்வாய் ராசிநாதன் சரியா இல்லாத காரணத்தினால சிலருக்கு ஒரு ஃபோர்ஸபிளா நீங்க வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்கலாம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்களா விலகி போயிருங்க அப்படின்னு கூட சிலரை சொல்லலாம். அப்படிப்பட்ட அமைப்பும் இருக்கும். வேலை மாற்றம் சம்பந்தமான ஒரு ப்ரெஷர் சிலருக்கு இருக்கலாம். அதே மாதிரி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். யாருக்கெல்லாம் வியாபாரத்துல தடை இருக்கும், வியாபாரம் ரொம்ப நல்லா போகணுங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துல இப்போ கிரகங்கள் சுட்டி காட்டுறது. ஆனால் சிலருக்கு வியாபார ரீதியான தடைகள் இருந்தால் அவர்கள் என்ன பண்ணணும்னா, பிள்ளையார் இருக்காரு பாருங்க, பிள்ளையாரை போய் வழிபடணும். பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து 2லும் அவருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷம் இப்போ குறையும். உங்க வியாபாரம் ரொம்ப நல்ல முறையில் நடக்கும். இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கக்கூடியவர்கள், ஹார்மோன் இம்பேலன்ஸ், இதெல்லாம் சிலருக்கு வெளிப்படும். அதெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். ஸோ ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு சில அவசியங்கள் இருக்கு. அதே நேரத்தில் கனடா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் சிலருக்கு இப்பொழுது இருக்கலாம். கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்துவதை இந்த வாரம் தவிர்ப்பது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான வாரமா இருக்கு. நல்ல ஒரு குரூப் ஸ்டடி படிக்கிறது, பாடங்களை பிளான் பண்ணி பக்காவா எப்படி படிச்சா நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை புரிஞ்சுட்டு படிக்கிறது, அதெல்லாம் இந்த வாரம் உண்டு. யாருக்காவது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தால் உங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. 4ல் குரு கடகத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பு அல்ல. அது சுகஸ்தானம் சொல்லி சுகத்தை பெருக்கும் சொன்னாலும் இதயத்திலே போய் கொழுப்படைக்கக்கூடிய அமைப்பையும் சிலருக்கு கொடுத்துரும். கொஞ்சம் கவனமா இருக்கு.
வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதர உறவில் சில பிரச்சனைகள், இதெல்லாம் இப்ப சந்திக்க நேரலாம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூபிட்டருடைய 3rd பொசிஷன் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. ஜூபிட்டர் நமக்கு 8th and 11th லார்டு. அவர் போய் 3rd பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காருங்கும் போது நம்மளுடைய கம்யூனிகேஷனால் நமக்கு ஒரு நல்ல லாபம் வரும். எது ஒரு காலத்துல நமக்கு எதிராக செயல்பட்டதோ, ஒரு நீதிமன்ற வழக்கே நமக்கு எதிராக இருந்ததுன்னு வைங்களேன், இப்போ சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒரு நல்லவரோடு உங்களுக்கு ஒரு பகை இருக்கு, இல்ல குடும்பத்து பெரியவர்களோடு பகை இருக்கு, உங்கள் பிள்ளைகளோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு இடத்துல உங்க பணம் மாட்டின்னு இருக்கு, இந்த பணம் திரும்ப வராதா வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடய நீங்க வாழறீங்க. அந்த பணம் ஓரளவு கிடைப்பதற்கான முயற்சிகள் இந்த வாரம் வெற்றி பெறும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். 4க்குரிய சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து நீங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது, அதுக்குள்ள லோன் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல நிறைய போட்டிகள் இருக்கும், இல்ல சக மாணவர்களுடைய கேலி கிண்டல், அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் ரொம்ப பெருசுபடுத்தி நினைச்சுக்கிடுவீங்க. அது அமைப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு வேணும்னா அந்த ராசிநாதன் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நமக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி வரும். இல்லைன்னா சின்ன பிரச்சனைகள் கூட பெருசா தெரியும். இப்போ உங்க ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால கல் தடிக்கு விழுந்து காயப்படுறீங்களோ இல்லையோ, புல் தடிக்கு விழுந்து சிலருக்கு காயப்படும். அப்படின்னா பாருங்களேன், சிறிய விஷயம் ஒன்று பெரிதாக மாறக்கூடிய அபாயமும் உண்டு. ஏங்க எனக்கு அப்படிலாம் ஆகக்கூடாதுங்க, நல்லதா நடக்கணுங்க, ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னா, மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன். குடியிருக்கக்கூடிய வீட்டை பொறுத்த வரைக்கும் சில ரிப்பேர் ஒர்க்கு இப்ப மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வாகனங்களை நல்ல பழுது நீக்கி பயன்படுத்துங்க. பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நல்ல வாரம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ராசிக்கு பாதகாதிபதியா இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அக்டோபர் 18ஆம் தேதி உங்க ராசியிலிருந்து விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போனாரு. தனவாக்கு குடும்பஸ்தானம் நல்ல ஸ்தானம், அதுல குரு பொதுவா இருப்பது ரொம்ப நல்லது. ஆனா உங்களுக்கு பாதகாதிபதி அவர் அப்படிங்கிறதுனால சில இடங்களில் சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சண்டை, பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இடையில ஒரு சண்டை நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பேச்சை ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் நேசிங்க, விட்டு கொடுக்காதீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் குறை சொல்லாதீங்க, அவங்களோட ஆர்கியூ பண்ணாதீங்க. அது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஈவன் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை எந்த காரணம் கொண்டு விடாதீங்க. அவங்கள்ட்ட 4 குறை இருக்கலாம், உங்க கண்ணுக்கு உறுத்தலாம், உங்க மனசை உங்க காயப்படுத்தலாம். ஆனா நீங்க அதை வச்சுட்டு இப்ப ஆர்கியூ பண்ணாதீங்க. வார்த்தைகள்ல நிதானமா இருக்கு. பினான்சியலா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ரொம்ப நாளா ஒரு இருந்த நெருக்கடி, பண நெருக்கடி இப்ப குறைய தொடங்கி. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான சூழ்நிலையை கொடுப்பார். சிலருக்கு வாகனங்கள், பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவது, ஒரு 2 வீலர் கார் இதை மாத்துறது, எதுக்கெல்லாம் ஒரு அமைப்புகள் இப்போ உண்டு. வீட்டு உபயோக பொருள், பழைய பொருளை போட்டு புது பொருள் வாங்குவீங்க, வீட்டுக்கு சோஃபா செட் மாற்றுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். நிறைய நன்மைகள் இருக்குங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இருக்கு. காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு.
அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருகிறது. அரசு துறையில பணியாற்றக்கூடியவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் வந்து சேர்கிறது. எல்லாம் இருக்குங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எதிரிகள் விஷயத்திலேயே எச்சரிக்கையா இருக்கணும். வேலை விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோபதாபங்கள், ஒரு சண்டையான ஒரு சூழ்நிலைகள் கூட வேலை பார்க்குற இடத்துல சிலர் ஃபீல் பண்ணுவீங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நீங்க முருகப்பெருமானை வழிபடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான வழிபாடு. மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில இன்னல்களே இல்லாமல் இன்பமாக இருக்கும். எனது அருமை கடகராசி என்பர்களே, குரு பகவான் ஒரு நல்ல பிளானட்டுங்க. இயற்கை சுபர்னு பேரு. அவர் நம்ம ராசிக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்காரு. இதை ஒரு அதிர்ஷ்ட காலம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜீவனோபாய விஷயங்கள், நம்ம ஜீவன் பிழைப்பதற்குரிய விஷயங்கள், நம்ம வாழ்க்கை நடத்துவதற்குரிய விஷயங்கள், வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள்ல இந்த வாரம் நீங்க ஈடுபட போறீங்க. எனக்கு நல்ல வருமானம் வேணுங்க, நிரந்தர வருமானம் வேணும். என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை, அது நிரந்தர வருமானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வழிமுறைகள் இப்ப பின்பற்ற போறீங்க. பணம் சேர்க்க உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை சூழ்ந்து நடக்கும். இதுநாள் வரைக்கும் நிறைய பாதிப்புகள் இருந்த உங்களுக்கு, ஏன்னா அஷ்டமதி சனியோட பிடியில் இருந்தீங்க, நிறைய பாதிப்புகள் இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுது, ஜூபிட்டர்ங்கிற பிளானட் வந்து உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கும். ஆனால் கொஞ்சம் பண விஷயங்கள்ல நெருக்கடி இருக்கும். உங்க கடமையை செய்துட்டு வீட்டுல ரெகக்னிஷன் வேணும் எதிர்பார்ப்பீங்க, அங்க ஒரு சிக்கல் வரும். ஒரு மனைவியாக இருந்து உங்க வீட்டுல உங்க கணவனுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருப்பீங்க. ஒரு கணவராக இருந்து குடும்பத்துக்கு தேவையான எல்லா செலவுகளும் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அதுக்குரிய ரெகக்னிஷன் வேணும், உங்க வீட்டுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், புரிதல் வேணும், உங்களை அவங்க ஒத்துக்கிடணும், உங்களால தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிடணும் அப்படின்னு வைஸ் வர்ஸா நினைப்பீங்க. உங்க ஃபேமிலியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரெகக்னிஷன் கிடைக்காது. அதுல மட்டும் சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதனால கோபதாபங்கள் வரும். இதுதான் ஒர்க் பண்ற இடத்துலயும் அதுதான். 9ல சனி இருக்கிறது நல்லதுதாங்க. பட் சனி இருக்கிற பொசிஷன் வக்கரமா உட்கார்ந்துருக்காரு. அவர் 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாச்சு. ஒரு பதவியை கொடுக்குறாங்க, ஒரு வேலையை கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா வேலையை கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் வேலை செய்யாதவங்களுக்கு அவங்க ஃப்ரீயா இருக்க முடியுது. கடுமையா நீங்க வேலை செய்யறீங்க, இன்னும் நீங்க வேலை செய்யல சொல்லி திட்டுறாங்க. நீங்க செய்யவே செய்யல அப்படிங்கிறாங்க. மிக கடுமையா உழைக்கிறீங்க, இப்பவும் உங்களை திட்டுறாங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணலைங்கிறாங்க. நான் பேசாம பேப்பர் போட்டுடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு. சனி வக்கரமா உட்கார்ந்துருக்காரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு வெளியே ஒரு லாங் போகணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஞாபக ஆற்றல் இருக்கும், நல்லா படிப்பீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. புதுசா சொத்து வாங்குற யோகம் பலருக்கு இப்ப உண்டு. மூதாதையர் சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் என்னன்னா, இந்த ஜூபிட்டர் வந்து 12th பிளேஸ்ல இருக்கிறது ஒரு யோகம். சார் ஜென்ரலாவே என்ன கேட்டீங்கன்னா, ஜூபிட்டர் ஒரு வந்து 12th பிளேஸ்ல இருக்கிற மறுபிறவி கிடையாதுன்னு அர்த்தம். சில பேருக்கு டவுட் வருது, சார் எனக்கு வந்து இந்த ஜூபிட்டர் வக்கரமா இருக்கே, அப்பவும் அந்த நிலைமை தானாங்கிறாங்க. அப்பவும் அந்த நிலைதான். குரு 12ல் இருந்தால் மறுபிறவி கிடையாது. ஆனா இந்த பிறவி எனக்கு எப்படிங்க இருக்கும்? அஷ்டமாதிபதி 12ல் உட்கார்ந்தனால் விபரீத ராஜயோகம்னு பேரு. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் வராமல் இருந்து கொண்டு இருக்கும். இப்பொழுது என்ன ஆகும்னா, மெல்ல ஓரளவு பணம் வர துவங்கும். ஏன்னா விபரீத ராஜயோகம் நடக்குது. ஒரு பணவரவு தடைப்படுதல் என்பது சிம்மராசிக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் அதிலிருந்து ஒரு மெல்ல விடுதலையும் கிடைக்கும். பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சால்வ் ஆகிறதையும் பார்ப்பீங்க. பட் என்ன விஷயம்னா, நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒண்ணு புலம்பக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்ல குறை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், இல்ல சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்களா இருப்பாங்க.
உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கட்டுமே, உங்க கணவரா இருக்கட்டுமே, எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்கள் செயல்கள்ல அவருக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. உங்க உறவுகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. இது கணவர் மட்டும் இல்லை, இது மனைவியா இருக்கட்டுமே, அவங்க உறவுகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இப்போ நீங்க பலருக்கு வெளியூர் பயணம் அமையும். ஒரு இடம் மாற்றம் கூட சிலருக்கு இப்போ இருக்கும். ராசிநாதன் சூரியன் நீச்சமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடக்கி வாசிக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஓப்பன் கருத்துக்கள் சொல்வது கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக யோசித்து நாம் செயல்பட வேண்டிய அவசியம் இப்பொழுது உண்டு. கல்வி நல்ல முன்னேற்றம் இருக்கும், எழுத்துத்துறையில நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல ரெகக்னிஷன் இருக்கும். இளைஞர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க, இதெல்லாம் வெற்றிகரமா இருக்கு. பிசினஸ் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு என்னைக்கு ஜூபிட்டர் லாபத்துக்கு வந்திருக்காரோ இனிமே பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு ஹெல்த் இஷ்யூவை வெளிப்படுத்தி குணப்படுத்தி கொடுத்துருப்பாரு. இல்ல ஆல்ரெடி குணப்படுத்தி கொடுத்திருப்பாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்டர்ன்ஸ் பொசிஷன் 7th பொசிஷன் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில கொடுக்குது, நண்பர்களுக்கு இடையில கொடுக்குது. அப்ப இந்த சூழ்நிலையில ஜூபிட்டருடைய பார்வை, அதோடைய 9th aspect உங்களுடைய 7th ஸ்தானத்தின் மேல விளறதுனால இப்ப அந்த ப்ராப்ளங்கள் குறையும். உங்கள் கணவருக்கும் உங்களுக்கு இடையில ப்ராப்ளம் அப்படின்னா இப்ப கணவருக்கு சப்போர்ட் கூடும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்க ஃப்ரெண்டு, உங்க பிசினஸ் பார்ட்னர் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போறார். தன்னுடைய கருத்துக்களில் உறுதியாக நிற்க போகிறார். அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சுக்கிர பகவான் ராசியில நீச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். உங்க பாக்கியாதிபதி நீச்சமாக இருக்கிறார். உங்கள் தனஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறார். திடீர் செலவுகள் இருக்கும். என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல போய் சுவாமியை வழிபாடு செய்யணும். துர்க்கை வழிபாடு செய்யணும். உங்களுக்கு நன்மைகள் நிகழும். வியாபாரத்துல லாபம் இருக்குங்க. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி சூரியன் ராசியில் இருக்கார். இது அரசு வழி காரியங்களில் ஓரளவுக்கு நன்மை தரும். சிலருக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்ல எதிர்பார்த்தபடி பேர் வரலையேன்னு ஒரு கவலை வரும். சிலருக்கு செகண்ட் லிஸ்ட்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க. ஆனால் உங்க தந்தைக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு கருத்து மாறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்வது அவருக்கு பாதகமாகப்படும், அவருடைய செயல்கள் உங்களுக்கு பாதகமாக தெரியும். அரசு அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை பகச்சிடக்கூடாது. நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க் பண்றாங்க பாருங்க, உங்க ஆபீஸ்ல அந்த உங்களை விட ஹையர் அபிஷியல்ஸ், அவங்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். மெர்க்குரி நம்ம ராசியில இருக்கக்கூடியது நல்ல நாலேஜ் கொடுக்கும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கெல்லாம் நாலேஜ் நல்ல பெருகும். இப்போ சில பேருக்கு இப்ப இடமாற்றங்கள் ஏற்படலாம். பட் பேச்சுல கோபம் நிறைய வருதே. செவ்வாய் உங்க வாக்குஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு கடுமையான கோபத்தை கொடுக்கிறாரு. ஒரு அடமன்சியை கொடுக்கிறாரு, ஒரு ஈகோவை கொடுத்துருவாரு. இதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். உங்களை சுத்தி வர இருக்கக்கூடியவங்களோட நீங்க பழகக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா, உங்களை உயர்வாக நினைச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடிய ஒரு பேச்சு உங்களுடைய ஈகோவை வளர்த்து விட்டுரும். அது கொஞ்சம் கவனமா இருங்க துளாராசிக்காரங்க. இந்த வாரம் 10ல் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் தாயுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பிசினஸ் மென்டாலிட்டிலேயே இருப்பீங்க.
பிசினஸ் பண்ணணுங்கிற துடிப்பு பலருக்கும் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய வாரம். விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதே அதிர்ஷ்டமான நேரம் சொல்றோம். யாருக்கு அந்த ஸ்தானம் நல்லா இருக்கோ இல்லையோங்க, விருச்சிக ராசிக்கு மிக நல்ல ஸ்தானம். பஞ்சமாதிபதி குரு பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மையை செய்யும். நிறைய மன இறுக்கங்கள் இப்ப விலகும், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், குடும்ப ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். ஆனா மார்ஸ் நம்ம ராசியில் இருக்கு. நம்ம ராசிக்கு அதிபதி தான், இருந்தாலும் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தின் அதிபதி. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் நடக்கலாம். ஒரு லாட்டரி சீட்டுல பணம் விழுற மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய அக்ரஸிவ் நேச்சரை கொஞ்சம் தனிச்சுக்கணும், கோபத்தை குறைச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் வேலையில விஆர்எஸ் வாங்குவாங்க, வேலை மாறுவாங்க, இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற வேலை ஜாயின் பண்ணக்கூடிய எண்ணத்துல இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில சில ஊழல்கள் இருக்கும். ஒருத்தர் பிரிஞ்சு போறது, இல்ல பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வருவது, அதெல்லாம் இருக்கும். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டுங்க. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு தேவைப்படும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்றது, ஒரு காம்படிஷனுக்காக வெளியூர் போகிறது, கல்விக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது, ஒரு டிப்ளமோ கோர்ஸ்ல ஜாயின் பண்றது, அதெல்லாம் இப்ப இருக்கும். எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். பாக்கியாதிபதி 11th பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கார். ஒரு ஃபாரின் போகணும் ட்ரை பண்றீங்க, கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை இழந்து தவிக்கிறீங்க, இன்னொரு வேலை கிடைக்கும். ஒரு நாட்டில் உங்களுக்கு திடீர்னு விசா ப்ராப்ளம் வருது, பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பீங்க. பிசினஸ் ரீதியா நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல லாபம் கொடுக்கும் பிசினஸ், நல்ல நண்பர்களை கொடுக்கும், நல்ல கஸ்டமர்ஸை கொடுக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஜூபிட்டர் உச்சமா இருந்தா எல்லாருக்கும் நல்லதுங்க. உங்க ராசிநாதன் உச்சமா இருந்தா நல்லதுன்னு நம்ம சொல்லணுங்க. ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளங்கள், கொஞ்சம் அதிக செலவுகள் ஆகக்கூடிய சூழலும் உண்டு. உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்காகவும் நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க. ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலை நிற்குமா நிலைக்குமா, நமக்கு ப்ராப்ளங்கள் வருமானு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் மனசுல. ஒரு கடன் அழுத்திக்கிட்டு இருக்கும். அந்த செவ்வாய் பகவானை பாருங்களேன், 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஒரு கடன் அழுத்தும். வருமானங்கள் பெருகி இருக்கும், இருந்தால் கூட ஒரு பற்றாக்குறை இருக்கு. என்ன, கடன் அடைக்கவே சிலருக்கு படம் போய்கிட்டு இருக்கும். கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் செய்கிற சூழ்நிலைகள் இருக்கும். எனதருமை மகர ராசி என்பர்களே, நல்ல ஒழுக்க சீலர்களாக வாழக்கூடிய எண்ணத்தை இப்ப மனசுல உருவாகும். நல்ல பினான்சியல் ஃப்ளோவை எப்படி உருவாக்கிக்கணுங்கிற திட்டங்கள் வகுப்பீங்க. ஒரு நல்ல ஒரு பினான்சியல் அட்வைசரை வச்சுக்கிட்டு உங்களுடைய முதலீடுகளை லாபமாக்குவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. ஒரு வேலைக்கு போகணும்னா கேரியர் கைடன்ஸ் எடுத்துக்கிடுவீங்க. கவுன்சிலர்ஸை போய் மீட் பண்ணுவீங்க. மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சைக்காலஜிக்கல் அட்வைஸ் சிலர் வாங்கிக்கிடுவீங்க. ஆன்மீகவாதிகளை போய் சந்திப்பீர்கள். சித்தர்கள் ஞானிகள் வழிபாடு செய்வீங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடு நீங்க செய்யணும். அவருக்கு மல்லிகை பூ கட்டி அவரை வழிபாடு செய்யணும். நல்ல நன்மைகள் நடக்கும். ஏன்னா பினான்சியலா உயர்ந்தவர்களுடைய தொடர்பு கிடைக்க போகுது, விஐபிக்களின் தொடர்பு கிடைக்க போகுது, பெரியவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்க போகுது. உங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. டீச்சர்ஸ் உங்க மேல கனிவோடு உங்களை வழிநடத்துவார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். பினான்சியல் பொசிஷன் உயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது.
வியாபாரம் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகருது. இதெல்லாம் இந்த வாரம் இருக்கக்கூடிய சிறப்புகள். எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 2ல சனி பகவான், 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல இடத்துல சாப்பிடுங்க, கொழுப்பு உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. கணவன் மனைவிக்கு இடையில சில கருத்து மாறுபாடுகள் கொடுக்கும். லைஃப் பார்ட்னருக்கு சில மன வருத்தங்கள் வரும். நாக்குல சனி இருக்கு கும்பராசிக்கு, 2ல சனி. அது ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. நிறைய பொருள் வாங்கணும், ஒரு தங்கம் வாங்கணும் ஆசை இருக்கும், நிறைவேற்றுவதில் சில தடைகள் இருக்கும். பிள்ளைகளை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு எண்ணம் இருக்கும், கொண்டு வருவதில் சில தடைகள் இருக்கும். உங்கள் மனைவிக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கும். உங்க பேர்ல இருக்கக்கூடிய வாகனங்கள், உங்கள் வாகனங்களை எல்லாமே நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வச்சுக்கிட்டு இருக்கும். அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் ஒரு பகைச்சுக்கிட வேண்டாம். தாய் தகப்பன் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும், அதிகார வேலை கிடைக்கும், அப்படி யோகம். படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இன்னும் அதிக கவனம் தேவைப்படுகிறது. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு இந்த ஜூபிட்டர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காருங்கிறது ஒரு யோகம். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க, படிக்க போயிருப்பாங்க, இப்போ இங்கேயே ஜாப் தேடி இங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. இல்லை அவர்கள் அடுத்த உயர்வான ஒரு நிலையை நோக்கி போயிருப்பாங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய ராசியில சனி இருக்கிறதுனால சிலருக்கு வேலை நெருக்கடிகள் இருக்கும். இந்த சனி பகவான் உட்காந்துட்டாலும் சில விஷயத்துல தடை இருக்கும். ஒரு காரியத்தை தொடங்குறீங்க, செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு தடை இருக்கும். அந்த தடை இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம், அந்த தடை நிவர்த்தி ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாட்டை செய்யணும். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். விரயஸ்தானத்துல ராகு பகவான் இருக்க, காளகஸ்தி சென்று வழிபாடு செய்வதும் இப்போ உங்களுக்கு செல்வ நிலையை பெருக்கும், குடும்பத்தில் நிம்மதி பெருக்கும். தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் திருப்பாம்புரம் சென்று இப்போ வழிபாடு செய்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய தாம்பத்திய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா கணவன் மனைவி உறவுல சிலருக்கு இப்போ பிரிவு கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு மனஸ்தாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில நெருக்கடிகள் இருக்கலாம், அதை மறுக்க முடியாது. அப்பாவுடைய உடல்நிலை, அம்மாவுடைய உடல்நிலையில கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்துல நிதானமாக உங்கள் செயல்பாட்டை அமைச்சுக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா இன்வெஸ்ட் பண்றது, அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்றது, ஷேர் மார்க்கெட் அளவுக்கு அதிகமாக பணம் கொட்டுவது, இதெல்லாம் செய்திடக்கூடாது. நிதானமா திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தரும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.